மா, என் தம்பி நான் ரொம்ப பாசமா அன்பா வளர்த்திருக்கேன். அவனுக்கு அண்ணிக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. அவன் ஏதாவது தப்பு பண்ணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீ தான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும். என்னது நானா? நான் இவர் கூட வாழ வந்தனா இல்ல இவர் தம்பி கிளாஸ் எடுக்க வந்தனா? சப்பா. டேய் தம்பி நில்லு. சொல்லுங்க சிஸ்டர். ஏன் இப்படி வீட்டுக்குள்ள ஷூவை போடுற? நடு ரோட்ல பைக் நிறுத்திட்டு வந்திருக்க? சிஸ்டர் அதெல்லாம் அப்படிதான். இப்ப நான் வெளியே கிளம்பிடுவேன், அதான். சரிங்க, அதுக்கு? சிஸ்டர் போதும், என்கிட்ட இப்படிலாம் பேசி பழகாதீங்க, எனக்கு பிடிக்காது. நீங்க என் அண்ணனுக்கு வேணா ஒய்ஃபா இருக்கலாம், ஆனா அதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. என்ன இவர் இப்படி கஷ்டப்படுத்திட்டு போறாரு? ஏங்க உங்க தம்பிய பாருங்க, இந்நேரம் தூங்காம போன் நோண்டிட்டு இருக்கான். அவன் சொன்னா கேட்க மாட்டாமா, விட்டுரு. டேய் தம்பி போனை கொடு. சொல்லுங்க சிஸ்டர், எதுக்கு இப்ப போனை போடுங்க நீங்க? சிஸ்டரா? ஒழுக்கமா அண்ணின்னு கூப்பிடு. ஐயோ சிஸ்டர், எனக்கு அதெல்லாம் வராதுங்க. என்னடா பழக்கம் இது? நீ என்ன இங்கிலீஷ்காரனா? தமிழன் தானே? சொந்த பந்தத்தையே மாத்தி சொல்லிட்டு இருக்க. படிச்சிருக்கல. சாரி அண்ணி, மன்னிச்சிருங்க. சரி போனை கொடுங்க. யூஸ் பண்ணதெல்லாம் போதும். இனிமே ஏதாச்சும் பொருள் எடுத்தனா எடுத்த இடத்துல வச்சு பழகு. டைமுக்கு ஒழுங்கா சாப்பிடணும். கண்ட நேரத்துல வெளியே போயிட்டு வர்றது, செருப்ப வீட்டுக்குள்ள விடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் சொல்றதெல்லாம் கேளு, அவ்வளவுதான். இதெல்லாம் சொல்ல நீங்க யாரு? அண்ணின்னா சும்மா அதிகாரம் பண்ணுவீங்களா? நான் உன் அண்ணின்றனால அதிகாரம் பண்ணல. என் புருஷனோட தம்பிக்கு இன்னொரு அம்மாவா இருக்கணும்ன்றனால தான் அதிகாரம் பண்றேன். இத புரிஞ்சுக்கோ. அந்த ஷூவை போய் வெளியே போட்டு வா போ. சரிங்க அண்ணி.